ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். ஸ்கூல் லீவில் நாங்கள் எங்கேயுமே போகலங்க. ஸோ பாண்டிச்சேரி கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸில் போய் இறங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி ரூம்பு வந்து நம்மளுக்கு எந்த ரூம்னு சரியாக தெரியல. ஆட்டோக்காரங்களே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிட்டு 4-5 ரூம் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு குழந்தைங்கள வச்சுட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க பீச்சு எல்லாமே, அந்த மாதிரி பார்த்து ரூம் போகணுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஸோ வந்து நாங்கள் ஃபைனலாக இந்த ரூமை பிடிச்சோங்க. பால்கனியோட நல்லா சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது ரூம்பு. இன்னொன்று நீட்டாக ஹைஜீனிக்காக சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. போய் கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, பசங்க டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங்காக 4:30 இருக்குங்க பீச்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி போயிட்டு நம்ம மணக்குள விநாயகர் கோவில் போகணுன்னு நினச்சிருந்தோம். ஸோ போனதே டைம் லேட் ஆகிடுச்சு. ரூம் கிடச்சதே 1 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. ஷாப்பிங்லாம் வாங்கணுன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குங்க. இதாங்க பாண்டிச்சேரி ராக் பீச். நம்ம காந்தி மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடே பார்க்கும் இருக்குங்க. பீச்சில் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க விளாண்டாங்க. என் பொண்ணு இறங்கல. அதுக்கப்புறம் இறங்கி விளாடிட்டு வரவே இல்லை. ஸோ கொஞ்சம் இருட்டானதுனால வீடியோ எடுக்கணுங்க. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நம்ம மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயாச்சுங்க. ஸோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே சங்கடா சதுர்த்தி நம்ம விநாயகருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெய் தீபம் ஏற்றிட்டு விநாயகர் கோவில் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே தாமரை அருகம்புல்லாம் வாங்கி சாமிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சுங்க. இன்னொன்று பூஜைலாம் நடந்துட்டு விநாயகர் தேர் ஊர்வலமும் அங்கேயே சூப்பராக பண்ணாங்க. கோயிலுக்குள்ளேயே பண்ணாங்க ஊர்வலம்லாம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லங்க. ஸோ வந்து நாங்கள் அங்கனே நியரஸ்ட்டாக ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து கடைசியில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயாச்சுங்க. ரீசனபிள் ப்ரைஸுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, தோசை, பூரி எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு நியரஸ்ட்டாக பார்க் கிளம்பியாச்சுங்க. அந்த காந்தி மண்டபத்துக்கு ஆப்போசிட் சைடு தாங்க பார்க்கு. எந்த சந்தில் போனாலும் எல்லாம் ஒரே நியரஸ்ட்டாக தாங்க வருது. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் போனால் கொஞ்சம் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டைம் சுற்றி அங்கிட்டலாம் போனாலாம் தெரிஞ்சிருதுங்க. ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.